ஸ்மார்ட் ஃபோன் யுகத்துல நமக்கு ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ அதில் இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணலாம், இதில் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான டவுட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்மளுடைய கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் பல்லவி அகர்வால் பிகே. ஸோ இவங்களை பற்றி இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான புஷ்பவனம் குப்புசாமி அண்ட் அனிதா குப்புசாமி அவங்களுடைய டாட்டர் தான் பல்லவி. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்க கிட்ட நம்ம பேசிக் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் அப்படின்றது, ஏன்னா வந்து சில பேர் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பாங்க. சில பேர் டவுட்ஸ் இருக்கு, நைட் வந்து அதாவது ஈவினிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நைட்டு நம்மளுக்கு ஸ்லீப் இது வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இருக்கும். இந்த டவுட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படி இதுதான் பண்ணணும், இந்த டைம்ல தான் ஃபேட் பர்ன் ஆகும்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் வந்து ஃபேட்டுக்கும் மசிலுக்கும் டைம்லாம் தெரியாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது 45 minutes to 1 hour கொஞ்சம் ஒதுக்க பார்த்தோம்னா நல்லது. அது காலையிலனாலும் பரவாயில்ல, ஈவினிங்னாலும் பரவாயில்ல. என்ன ஃபுட்டுக்கு 1 hour பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேணான்னு சொல்லுவாங்க, வேற எதுவுமே கிடையாது. பிஃபோர் கூட பரவாயில்ல, ஆஃப்டர் வேணான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பட் அந்த இப்போ நான் கேட்ட மாதிரி ஈவினிங் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த ஸ்லீப் ரொட்டீன் வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா பயங்கரமா ஹெவியா ஒர்க் அவுட் பண்றோம், நைட்டு போய் தூங்கினோம்னா உடம்புல பயங்கர ஆக்டிவா இருக்கும்ல. இல்ல கிடையாது, ஆக்சுவலி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆகி நல்லா தூக்கம் வரும். தட் இஸ் ஈவினிங்ன்றது ஓகே. பட் சில பேர் வந்து டியூ டு இப்போ வேற ஊர் டைமிங்க்கு ஏத்த மாதிரி இங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஐடில எல்லாம். இப்போ யூஎஸ் ஷிஃப்ட், ஆஸ்திரேலியா ஷிஃப்ட், அவங்களுக்கு வந்து மேபி இந்த மிட் நைட்ல ஒர்க் அவுட் பண்றேன்னு வேற வழி இருக்காது இல்லையா, அவங்களுக்கு லைட்டா அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாக்னு ஒண்ணு இருக்கு, சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது சன் அண்ட் மூனோட சிங்க் ஆயிருக்கு. இதுதான் சயின்ஸ்ல இருந்து புராணம்ல இருந்து எல்லாமே அதுதான் சொல்லுது. அது உண்மை 100%, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில டே டைம்ல தான் சுரக்கும். மெலட்டோனின் அதெல்லாம் வந்து இருட்டுல தான் சுரக்கும். இன்னும் நீங்க கார்டிசால் சுரக்கிறதையோ மெலட்டோனின் சுரக்கிறதையோ நீங்க வெறும் தூங்குற டைமிங் மாத்துறதுனால அது மாறிடாது. சன்னுக்கு ஏத்த மாதிரி மூணுக்கு ஏத்த மாதிரி தான் அது இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இப்ப 9 to 5 சப்போஸ் ஜாப் போறாங்க, அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் ஈவினிங் 6 o'clock 7 o'clock ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா தப்பே கிடையாது, தாராளமா பண்ணலாம். நீங்க பண்ணா மட்டும் போதும், பண்றது நல்லது. அதனால ரொம்ப அதை பத்தி யோசிச்சுக்கலாம் வேண்டாம். ஓகே. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஜிம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்களாம் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தே வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுல அவங்களே வந்து வீடியோஸ் பார்த்து டம்பிள்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல மத்த இது பண்றதா இருக்கட்டும், ஸோ அவங்களே வந்து செல்ஃபா வந்து இது பண்ணிப்பாங்க. அது மேபி வந்து ஒரு பேக் ஃபயரா கூட ஆகலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி கைட் பண்ணுவீங்க? இந்த வீடியோஸ் பார்த்து ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல வீட்ல இருந்து யூடியூப்ல பார்த்து, சோ அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? இல்ல, இந்த மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒருத்தரோட பாடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப என்னால ஒரு 5 கிலோ ஈஸியா தூக்க முடியுதுன்னா மேபி எனக்கு தெரிஞ்சவங்கனால ஒரு 2 கிலோ ஈஸியா தூக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தனால 10 கிலோ ஈஸியா தூக்கலாம். சோ உங்களோட கெப்பாசிட்டி நீங்களா வந்து இங்க ஃப்ளோர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற வரைக்கும் உங்களுக்கே தெரியாது. பிளஸ் வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா, ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க் அவுட்ல. இப்போ இப்போ ஒரு லஞ்ச் பண்றோம், இல்ல ஒரு டெட் லிஃப்ட் பண்றோம்னா இந்த ஃபார்ம்ல தான் பண்ணணும். நீ இவ்வளவுதான் பெண்டா இருக்கணும், ஹிப் இவ்வளவுதான் பெண்டா இருக்கணும்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நம்ம வீடியோ பார்த்து பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்ம அதை கரெக்டா பண்றோமா நம்மளுக்கே தெரியாது. நம்ம கரெக்டா பண்றோம் நம்ம நினைச்சுப்போம் ஆப்வியஸ்லி. ஏன்னா பிகினர்ஸ்க்கு அதுவும் எஸ்பெஷலி இப்ப 4-5 வருஷம் ஆல்ரெடி ஜிம் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து டைம் கிடைக்கிறப்ப வீட்லயே பண்ணிக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு இது வந்து ஃபார்ம் தப்பா பண்ணும்போது என்ன ஆகும்னா சிவியர் இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்கு. அது முக்கியமான நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், ஸ்பைன், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அடி வாங்குச்சுன்னா அது லைஃப் லாங் அவங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தப்பா ஒர்க் அவுட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கே ஷோல்டர் டயர்லாம் இருக்கு. ஸோ வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணணும்னு அந்த ஒரு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் வெயிட்ஸ் தூக்கும் அப்படின்றது. ஸோ அதுல வந்து நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ எதுக்காக நம்ம ஜிம் அப்படின்ற என்விரான்மெண்ட் முக்கியம் அப்படின்னா, இங்க வந்தீங்கன்னா எந்த ஃபார்ம்ல பண்ணணும் அப்படின்றத உங்க ட்ரெயினர் உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளவு வெயிட் நீங்க தூக்கலாம், உங்களால 5 கிலோ கூட தூக்க முடியும், 10 கிலோ கூட தூக்க முடியும். ஆனா ஆரம்பத்துல 2ல ஆரம்பிங்க, அப்புறம் 3 போங்க, அப்புறம் 5 போங்க, அப்புறம் 7.5 போங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி கிராஜுவலா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல எவ்வளவு ரெப்பு போடணும், எத்தனை செட்டு பண்ணணும், அண்ட் வேரியேஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம். ஒரே மாதிரி ஒர்க் அவுட் இல்லாம, ஏன்னா வீடியோ பார்த்து பண்றவங்க நிறைய பேர் இன்னொரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி தினமும் பண்ணிட்டே இருப்பாங்க, ரிசல்ட் வராது. சோ நீங்க பாடியில இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒர்க் ஆகணும்னா மாத்தி மாத்தி பண்ணணும் எவ்ரிடே. ஒரு நாள் நீங்க லெக்ஸ் பண்றீங்கன்னா ஒரு நாள் அப்பர் பாடி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி மாத்தி மாத்தி எப்ப எதை கரெக்டா கொடுக்கணும்னு
ஒரு ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு ட்ரெயினருக்கு பெட்டரா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க ஜாபே. சோ அதுக்காக ஜிம் என்விரான்மெண்ட்ல பண்றது ஓகே. இப்ப சப்போஸ் நம்ம கோவிட் டைம்லனா எல்லாரும் பூட்டி கிடந்தோம், அப்ப வேற வழியில நிறைய பேர் ஆன்லைன்ல ஒர்க் அவுட் பண்ணாங்க, அது வேற. பட் அதர் தேன் தட் ஹோம் ஒர்க் அவுட், லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்க்கு ஓகே. யோகா மாதிரி பண்ணலாம், பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் தாராளமா தினமுமே நம்ம டெரஸ்ல போய் பண்ணலாம். சன்லைட் படும்போது உங்க பாடியில எனர்ஜி நல்லா ரிலீஸ் ஆகும், வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். இதெல்லாம் ஓகே. பட் இந்த வெயிட்ஸ் சம்பந்தப்பட்டது, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ், உங்க பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நீங்க பண்றது 50 கிலோ 60 கிலோ நீங்க உங்க பாடி வெயிட்டை வச்சு நீங்க பண்ண போறீங்கன்றப்போ கண்டிப்பா அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். On my count, start with your fast feet. Come on up. Low hop. Low hop. Just try one knee up and down. Switch. Switch, feet parallel, torso twist. Swing completely over down. Both arms forward and back. Switch elbows forward and back, fingers on your shoulder. Ups and down. Fingers on your hips, elbows forward and back. Hip circles. Other direction. Legs are wider. Push your glutes back and lean down. Pulse, pulse, pulse. Shoulders up and down. Swing your shoulders. Lateral reaches. Push your hips to the opposite side. Reach. Lean and go with the opposite toes. Two more pulses. Open your knees, open your toes out. கொஞ்சம் closer. Yeah. Feet are parallel. One foot is forward. Toes up, pulse it down. The back leg can be bent. Switch your leg. Put the feet together. Deep squat down and place your hands at the back. Take your knees forward, lift your heel up. Yes. Take your heel down, lift your toes up. கையை மூவ் பண்ண வேண்டாம். Just move your body forward. Bring it back. Move it forward. Bring it back. Come on, two more. One more. Drop your glutes down, feet are parallel. Drop your knees on the side. Get back to my plank. Push your glutes all the way up. Stiff groin all the way down. Breathe out. Go for two more. Hips all the way up. Lock your knee. Lock your shoulder. And drop your hips all the way down. Arch your back. Breathe out. One more. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிம்ல நம்ம வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து மெதுவா போறோம், வெயிட் லாஸ் பண்றோம், வெயிட் கெயின் பண்றோம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால அந்த ஜிம் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பழையபடி வந்து நம்ம வெயிட் இன்னுமே வந்து அதிகமா கெயின் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அது உண்மைதானா?
ஆமா, அது எப்படின்னா இப்ப சிம்பிள்ங்க, நம்ம இப்ப நேத்தி சாப்பிட்டோம் அதனால இன்னைக்கு சாப்பிடாம இருக்கோமா? இல்ல இல்லையா? சோ எவ்ரிடே நீட்ஸ் நம்ம பாடியில இன்டேக் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே வேரி ஆயிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சப்போஸ் ஒரு நாளைக்கு நம்ம 3000 கேலரிஸ் சாப்பிடணும்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். நான் வந்து நேத்தி வரைக்கும் ஜிம் போயிட்டு இருந்தேன், தினமும் 200-300 கேலரி பர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விதமான ஒர்க் அவுட்ல. இப்ப நான் திடீர்னு நிறுத்திட்டேன்னா அந்த 200-300 கேலரி நான் எக்ஸ்ட்ரா சாப்பிடல, அதே அமௌண்ட் தான் நான் சாப்பிடுறேன், ஆனா அந்த 200-300 கேலரி பர்ன் ஆக வேண்டியது ஆகல. அப்ப அது சேர்ந்துட்டே வரும் இல்லையா? இப்ப சேர்ந்துட்டே வரும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா அது வெயிட் கெயினா மாறும். இப்ப நம்ம இந்த கொஸ்டின் ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்காது. ஏன்னா லைஃப் ஸ்டைலே எல்லாருக்கும் ஆக்டிவா இருந்துச்சு. இவ்வளவு மெஷினரிஸ் இல்ல, உட்காந்து வேலை செய்யற மாதிரி வேலை இல்ல, ஏசில உட்காந்து இருக்கிற மாதிரி இல்ல, வேர்த்துட்டு இருந்தோம், மூவ்மெண்ட்லயே இருந்தோம், டைனமிக்காவே இருந்தோம். இப்ப அந்த மாதிரி இல்லைன்றப்போ கண்டிப்பா நம்ம எனி ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட், ஜூம்பாவா இருக்கலாம், ஒரு வேற ஏதாவது டான்ஸா இருக்கலாம், நீங்க விடும்போது கண்டிப்பா வெயிட் கெயின்ன்றது வரும். அது அட்லீஸ்ட் ஒரேடியா விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க ஃபார்ம் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்லயே பண்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்ல ஒரு செட்டப் சின்னதா வச்சு கூட பண்ணிக்கலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அந்த மாதிரி நீங்க எப்படி பண்ணலான்றது ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. சடனா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, உங்க ஜாயின்ட்ஸ்மே வீக் ஆகும். அதனால அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இது பார்க்க முடியுது, ஆக்டர்ஸ் ஆகட்டும் இல்ல நார்மல் பீப்புளே கூட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. நம்ம ஜிம் வரதே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்க்கு தான் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இது கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. எதனால இது நடக்குது? இது வந்து நான் ரீசெண்டா ரொம்ப பார்த்தது. இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்து பயந்தாங்க. ஐயோ நீ ஜிம் போறதுனால இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்றாங்க, நீ பேசாம நிறுத்திடு, ஜிம் போறதே நல்லதுக்கு, ஆனா இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. என்ன பிரச்சனைனா நீங்க அவங்க அந்த வர்ற ஒரு 1 hour 2 hours ஜிம் வர்றதை மட்டும்தான் பாக்குறீங்க. அதை தாண்டி அவங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன சாப்பிடுறாங்க, எவ்வளவு நேரம் தூங்குறாங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் பாக்குறது, எவ்வளவு வாட்டர் இன்டேக், இதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப சின்ன விஷயம். என்னங்க தூங்குறது இல்லாம ஒரு விஷயம் அப்படின்னு? கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகுறது, தூங்குறது எல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா அதனால டைரக்டா உங்க ஹார்ட் பாதிக்கும், உங்க பிரெயின் பாதிக்கும்ன்றது 100% சயின்டிபிக்லி ப்ரூவன். சோ வந்துட்டு அந்த 1 hour அவர் ஜிம்ல நல்லா தானே ஒர்க் அவுட் பண்றாரு, அப்ப அவரு ஹெல்த்தியா தானங்க இருப்பாரு, அவர் ஃபிட்டா தானே இருப்பாரு, அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றது கொஸ்டின் கிடையாது. அந்த 1 hour தாண்டி அவர் வெளியே போய் என்ன சாப்பிடுறாரு. நான் இங்க நல்லா 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியே போய் ஃபுல் ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிட்டேன்னா ஆப்வியஸா எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறும், என் ஹார்ட் பாதிக்கும், பிபி வரலாம், என்ன பிரச்சனை, சுகர் வரலாம், என்ன வேணா வரலாம். அகைன் நான் இங்க நல்லா 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய் வெளியில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், வேலைன்னே இருக்கேன், 3 மணி நேரம் தான் தூங்குறேன், கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கேன், பாடியில ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ பேட். சோ இந்த ஒர்க் அவுட்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். சோ நீங்க என்ன வேணா 23 மணி நேரம் என்ன வேணா பண்ணலாம், 1 மணி நேரம் வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்ன்றது அர்த்தம் கிடையாது. As I said, work out na ஒரு 20% na உங்க ஃபுட், லைஃப் ஸ்டைல், ஹேபிட்ஸ் அதெல்லாம் 80%. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதை விட அது நிறைய இம்பார்ட்டன்ட். நீங்க ஒர்க் அவுட் லோ இன்டென்சிட்டி பண்ணாலுமே உங்க ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை வந்து நீங்க பாத்துக்கலன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகதான் செய்யும்.